Hi guys, welcome back to Phoenix Academy of English. இப்போ நம்ம இங்கிலீஷில் நிறைய கன்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். பட் do not அப்படிங்கிறத don't அப்படின்னு யூஸ் பண்ணணும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி இல்லாமல் ரிட்டனில் மட்டும் இல்லாமல் ஸ்போக்கனில் நிறைய கன்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து அதிகமாக நம்ம ரிட்டனில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ப்ரொனன்சியேஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஹாவ் அ லுக். த ஃபர்ஸ்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ் let me. let me அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா லெமின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரொம்ப வேகமாக இங்கிலீஷில் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து அழுத்தி சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அப்போ ஃபாஸ்ட் இங்கிலீஷில் வந்து இந்த லெட் மீயை லெமி அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வெயிட் let me finish it first. அண்ட் செகண்ட் சென்டென்ஸ் ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம லெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். let me introduce மிஸ்டர் ராஜன். செகண்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ் கோயிங் டு. இந்த கோயிங் டு வந்து எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா கோனா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நிறைய இங்கிலீஷ் மூவிஸ்லாம் கூட இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோயிங் டுன்றதை கோனா அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் கிராமர் ஐட்டம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோனா எக்ஸ்பிளைன் யூ த பேசிக் இங்கிலீஷ் கிராமர் ஐட்டம்ஸ். ஷீ இஸ் கோனா ரைட் அ நாவல். தேர்ட் ஒன் வானான்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து வாண்ட் டு அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ வானா அப்படின்னு எங்கே யூஸ் பண்ணலான்னா, இப்போ எனக்கு வந்து இதை செய்யணும், ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த வாண்ட் டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக வானா அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு நான் இப்போ வெளியே போகணும் அப்படின்னா ஐ வானா கோ அவுட் நவ். ஐ வானா டாக் டு த டாக்டர். இன்றைக்கி வந்து இந்த வேர்ட்ஸை எப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஆனால் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு யூஸ் இட் இன் ஃபார்மல் கான்டெக்ஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்லேயோ கான்ஃபரன்ஸ்லையோ இல்லை ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா திஸ் டைப் ஆஃப் ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து எதுக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி கேஷுவல் டாக் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறீங்க, ஒரு அவுட்டிங்கில் ஒரு இடத்துக்கு பேசுகிறீங்க அப்படிங்கும்போது டெய்லி கான்வர்சேஷனில் கேஷுவலாக பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் இந்த ப்ரொனன்சியேஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். If you find this video useful, don't forget to share it to your friends and family. If you are new to my channel, don't forget to subscribe to my channel as well.